வணக்கம். இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷல் முலாம்பழம் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு ஒரு முலாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கிஸ்மிஸ் போட்டு வறுத்து எடுத்துட்டு 1 கப் சேமியாவையும் இது கூட சேர்த்து வறுத்துட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா நல்லா வெந்த பிறகு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த முலாம்பழம் ஜூஸையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். முலாம்பழம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லேசாக ஒரு கொதி வந்தால் போதும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் 1 கிளாஸ் காய்ச்சி ஆறின பால் சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட முலாம்பழம் பாயசம் ரெடி ஆகிடும். இந்த பாயசத்தை நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம், இல்லைன்னா நல்லா சில்லுன்னும் பரிமாறலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.